ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உணவை வீணாக்காதீர்கள், ஒன்றும் சேதமாகி போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். யோவான் 6வது அதிகாரம் 12வது வசனம். நமது நாட்டில் ஒவ்வொரு வருடமும் சுமார் 92,000 கோடி ரூபாய்க்கு மேல் உணவுப் பொருட்கள் வீணாகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? இது உண்மை. வீணாவதற்கு முக்கிய காரணங்கள் என்னவென்றால், விளைபொருட்களை சேமித்து வைக்க போதுமான இடம் இல்லை, இருக்கும் சேமிப்பு கிடங்குகள் பாதுகாப்பானதாக இல்லை, உரிய இடத்திற்கு குறித்த நேரத்தில் கொண்டு செல்ல வாகன வசதிகள் இல்லை. உலக அளவில் விளையும் பொருட்களில் 30 முதல் 50% வரை சாப்பிடும் தட்டிற்கு வராமல் குப்பைக்கு செல்வதாக கணக்கிடுகின்றனர். மேலை நாட்டின் அழகான தோற்றமளிக்கும் விளைபொருட்களை அநேகர் வாங்க விரும்புகின்றனர். இதுவும் உணவு வீணாவதற்கு ஒரு காரணம் என்று கூறுகின்றனர். இன்னும் சில பிரச்சனைகள் உள்ளன. விளையும் பொருட்களுக்கு சந்தையில் விலை மதிப்பு இல்லாததினால் அதை வீணாக பணம் செலவழித்து அறுவடை செய்வதை விட அப்படியே மரத்திலோ வயலிலோ அழுக விட்டு விடுகின்றனர் விவசாயிகள். உலக அளவில் ஒரு வருடத்திற்கு 1 கோடி பேரும் இந்தியாவில் 25 லட்சம் பேருக்கும் மேலாக பசியினாலும் பசி சார்ந்த வியாதியினாலும் மரிக்கின்றார்களாம் என்பதை கேள்விப்படும் பொழுது கவலையாக இருக்கின்றது. ஒருபுறம் உணவு வீணாகின்றது, மறுபுறம் உணவு இல்லாமல் மரணம் ஏற்படுகின்றது. சுமார் 20 கோடி இந்தியர்கள் இன்று இரவு உணவு கிடைக்காமல் நித்திரைக்கு செல்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இவைகளை கருத்தில் கொண்டு உணவை நேசி, வீணாவதை வெறு என்ற தலைப்பின் கீழ் உணவு பாதுகாப்பு வாரம் என்று ஒன்று கொண்டாடுகிறார்கள். மீதியாகின்ற உணவு பதார்த்தங்களையும் பொருட்களையும் தானிய வகைகளையும் வீடுகளில் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று வழிமுறைகளையும் கற்றுத்தரப்படுகின்றன. வீடுகளில் மீதமாகும் உணவை மற்றவர்களுக்கு மனதார கொடுக்க மனதில்லாமல் சிலர் குப்பையில் வீணாக கொட்டுவார்கள். தேவைக்கு அதிகமாக இருக்கின்றது என்று தெரிந்தால் ஞானமாக செயல்பட்டு அப்பொழுது கெட்டுப்போகும் முன்னர் யாருக்காவது கொடுத்து உதவலாமே. யாராவது அதை உபயோகித்து பசியாறுவர்களே. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் 2022ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இயேசுவானவர் உணவை வீணாக்க கூடாது என்று ஒரு முன் உதாரணத்தை வைத்து போயிருக்கின்றார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். யோவான் 6வது அதிகாரம் 12வது வசனம். உணவை வீணாக்க வேண்டாம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.